உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சாக் அண்ட் சீஸ். நான் பிரசல் அண்ட் விக்ரம். இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் பியாண்ட் ஆர் டாபிக் என்னன்னா நீயே சொல்லிருவியா? ஸோ கைஸ், ஒரு ஹெட்ஸ் அப் கொடுங்க. இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் மாதிரி ஃபுட்பால் வீடியோவோ இல்லை எதுவும் ஸ்போர்ட் வீடியோ கிடையாது. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். நம்ம இப்போ ஃபுட்பால் பாக்குறவங்க எல்லாருமே வந்து கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னு அவசியம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி கிரிக்கெட் பாக்குறவங்க எல்லாருமே ஃபுட்பால் பார்ப்பாங்களோ இல்ல டென்னிஸ் பார்ப்பாங்களோ அவசியம் இருக்காது. அதே மாதிரி டென்னிஸ் பாக்குறதோ வேற ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் பாக்குறவங்களோ இன்னொரு இது எல்லாருமே அதை பார்ப்பாங்கன்னு அவசியம் கிடையாது, பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு காமனான ஒரு விஷயம் மட்டும் எல்லாத்துக்கும் காமன், எல்லாத்துக்கும் போதும். அது வந்து யாரும் தவிர்க்க முடியாது. அதுதான் சினிமா. சினிமா வந்து யாருமே பார்க்காம இருக்க முடியாது. எல்லாரும் பாக்குறது விஷயம். ஃபுட்பால் பாக்குறவங்களும் பார்ப்பாங்க, கிரிக்கெட் பாக்குறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. வேற இன்னொரு விஷயம், நம்ம அடிக்கடி நம்ம இனிஷியல் வீடியோஸ்லயுமே நிறைய வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். நம்ம மத்த வீடியோஸும் மத்த டாபிக் இதுவும் வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கோம். கரெக்டான டைம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, இது வந்து கரெக்டான டைம் ஒன்று இருக்கும் அப்படின்னு நினைச்சு இது பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வந்து சினிமா பெரிய எக்ஸ்பர்ட்டோ அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. வெறும் ஒரு ரசிகரா எப்படி எங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் இதுல பேச போறோம். பாப்போம் இது ஷார்ட்டா வருதா பெருசா அப்படி வருதுன்னு. பட் ஸ்டே டியூன்ட் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க கைஸ். ஏன்னா சினிமா வந்து ஒரு நார்மலா சொன்ன ரசிகர் அந்த இதெல்லாம் ஆமா, அது நம்ம தமிழ்நாட்டுல நல்லாவே பாக்குறது தான். அதுதான் நாங்களுமே இங்க வேற இன்னொன்னு சொன்னா, தமிழ் சினிமா வந்து என்ன பொறுத்த வரைக்குமே இந்தியாலேயே பெஸ்ட் இண்டஸ்ட்ரி, சினி இண்டஸ்ட்ரி எதுனா தமிழ் சினிமா தான் நான் சொல்லுவேன். எங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் தான். ஈவன் தான் நாங்க மும்பைல இருந்தாலுமே, பிறந்ததுல இருந்து இங்கே இருந்தது எல்லாமே ஹிந்தி படாதுன்னு பார்த்தாலுமே, பெரிய கமர்ஷியலி அது பெருசா எங்கேயும் இருந்தாலுமே தமிழ் தான் டேலண்ட் வைஸ், ஸ்கில் செட் வைஸ், நாட் ஓன்லி பொதுவாகவே பெஸ்ட்னு சொல்லாம எல்லா கிராஃப்ட்லயுமே தமிழ்ல வந்து அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே பெஸ்ட் தான். ஸோ வை நாட் அ வீடியோ ஆன் தட் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல அது பர்டிகுலரா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2024 தமிழ்ல வந்தது. பெஸ்டோ இல்ல டாப் ஒரு 5 படம் எங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 படம் பிடிச்சதுன்னு வச்சுக்கலாம். அதுலயுமே இந்த இன்னொரு என்னன்னா, இல்ல பெரிய பெரிய படங்களோ அதை பத்தி நாங்க லோ பட்ஜெட் அண்ட் அண்டர்ரேட்டட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதுல இருந்து ஒரு 5 படம் நம்ம பாத்துறோம் இன்னைக்கு. ஒரு 5 படம். சோ ஃபர்ஸ்ட் படம் நம்ம என்ன பத்தி பேசணும்? தட் நோட் ஃபர்ஸ்ட் படம் எதுனா நம்ம மகாராஜா. யா, எல்லாருக்கும் தெரியும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் இந்த வருஷத்துல. ஆக்சுவலி இந்த வருஷத்துல வந்தது, ஸ்டார்டிங்ல வந்தது நல்லா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் படம் அதுதான் நினைக்கிறேன் இந்த வருஷம். ஆமா. அது ரொம்ப பேசப்பட்ட அப்படி அந்த ஸ்கேல்ல ஒரு பெரிய ஸ்கேல், பெரிய ஆடியன்ஸ், லார்ஜ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் ரீச் ஆன படம். நாட் ஓன்லி தமிழ் ஆடியன்ஸ், ஹிந்தி ஆடியன்ஸ், இந்தியா முழுக்கவே நல்ல பேசப்பட்ட ஒரு படம் அது மகாராஜா. கரெக்டான பாயிண்ட். எதுக்குன்னா அந்த படம் வந்து மேக்கிங் வேற லெவல், ஸ்கிரீன் பிளே, அந்த படத்தோட ஹீரோ வந்து ஸ்கிரீன் பிளே தான். ஆமா. அந்த படத்தை ஃபுல் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்கிரீன் ரைட்டிங், ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட், நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்கிறது, கெஸ் பண்ண முடியாம அப்படி நிறைய விஷயம் இருக்கு. நிறைய பேருக்கு பப்ளிக் புரியாது என்னதான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிவீல் ஆகும்போது தெரியும். ஒரு பர்ஃபெக்டான ஸ்கிரீன் பிளே தான். வேற அவங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா ஒரு இந்தியாவே ரீச் ஆச்சு அப்படின்னா, பேன் இந்தியா லெவல்ல ரீச் ஆச்சு அப்படின்னா, ஒண்ணு அந்த மத்த லாங்குவேஜ்ல ரிலீஸ் அது ஒரு காரணம். அது எக்ஸப்ட் அப்படி நல்லா பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு உதாரணம் என்னன்னு நான் சொல்றேன். எங்க ஆபீஸ்ல மூவி பஸ்ல நிறைய இருப்பாங்க. இப்ப எல்லாரும் பாக்காங்க. அப்போ வேற இப்பதான் நிறைய சவுத் இந்தியன் நிறைய பாக்க. இப்ப அவங்க அதுதான் பாக்காங்க. ஹிந்தி படத்தோட அதிகமா இங்க உள்ள ஆடியன்ஸுமே இதுதான் பாக்காங்க. அவங்கள நான் சஜஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆபீஸ்ல இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்ல, அப்ப அவங்க மூவிஸ் பத்தி பேசினா இது பாத்தியா அது பாத்தியா அப்படிலாம் வரும். நானுமே சஜஷன்ஸ் கொடுப்பேன். நீயுமே உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் படங்கள் நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என் ஃப்ரெண்டு 2-3 பேர் இந்த படம் பாத்தியா
என்ன படம் அப்படி இப்படின்ட்டு நான் சொன்னேன், அது நான் கண்டிப்பா நான் தமிழ் நான் பார்க்காம இருப்பேனா அப்படின்ட்டு. சோ அந்த அளவுக்கு ரீச் ஆன ஒரு படம், வேற ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க எல்லாத்துக்கும். என்ன படம் இது, சூப்பர் படம். அப்படி ஸ்கிரீன் பிளே, சரியான ஸ்கிரீன் பிளே, அதுக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சா ஸ்கிரீன் பிளே, சரியான ஸ்கிரீன் பிளே, ட்விஸ்ட் அவ்வளவு சூப்பரான ட்விஸ்ட். விஜய் ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் ஸ்பாயிலர் ஆயிடு. ஏன்னா ஆல்ரெடி இப்போ வேர்ல்ட் சினிமா பாக்குறவங்களுக்கு அது இப்போ நிறைய பேர் ரிவ்யூ பண்றாங்க. அதை ரிவீல் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ட்விஸ்ட்ல எனக்கு பெருசா ஒரு சர்ப்ரைசிங்கா இல்ல. அது வந்து அந்த ஓல்டு பாய்க்கு ஒரு ஸ்டோரி தான் சொல்லிட்டு ஆக்சுவலி அதான் அந்த ஒரு விஷயமும் அதுவும் நான் சொல்லணும்னு இருந்தேன். கரெக்டா நீ கொண்டு வந்துட்டேன். அது ஒண்ணு. வேற இன்னொரு மலையாளம் ஒரு படம் ஒண்ணு இருக்கு, நான் பேர் மறந்துட்டு. அந்த படமுமே சம்மோட் இந்த இது மகாராஜாக்குள்ள சேம் இந்த பிளாட் மாதிரி தான் ஒண்ணு இருக்கணும். சோ அதுதான் ஒரு சிமிலாரிட்டி. மத்தபடி எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, அந்த ஒரு ஸ்டோரி எப்படி கொண்டு போக முடியும், சின்ன ஒரு அந்த டப்பா வச்சு அதை வச்சு இவ்வளவு பில்ட் பண்ண முடியுமா, இவ்வளவு ஃபர்ஸ்ட் அந்த டஸ்ட்பின் சொல்லும்போது நானும் சூப்பர் நேச்சுரல் மூவி தான் இருக்கும் நினைச்சிட்டு, ஏதாச்சும் அப்படி மேஜிக் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சிருந்தேன். எனக்கு பரிசுல பார்த்தா அதுல இவ்வளவு இமோஷன்ஸ், இவ்வளவு ட்விஸ்ட், இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போன ஸ்கிரீன் ரைட்டிங் வைஸ் வேற லெவல். சோ அதுக்காக இது பிளஸ் எனக்கு இது கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பவும் போல அந்த அவனை இது பண்ணி விட்டுருங்க மன்னிச்சு அப்படி இல்லாம வேற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அந்த பிள்ளை எனக்கு அவனை பார்க்கணும், அந்த இது செம்ம வேற ஒரு புதுசா இருந்துச்சு. ஆமா, நானும் யோசித்து என்னதான் பண்ண போறேன் இப்படி இப்போ கூப்பிட்டு கடைசியில அனுராக் கஷ்யப்னு தெரிஞ்ச பிறகு என்னதான் ஆக போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படி அதுக்கு விழுந்து அதுக்கப்புறமே என்ன ஆக போகுது அப்படின்னா அது சொல்றதுக்காக தான் வந்ததானே அந்த கடைசி ட்விஸ்டும் அதுவும் இருக்கு. அதான் அதுக்கப்புறம் என்ன அந்த கடைசி ட்விஸ்ட் கொடுத்ததுதான் பெரிய தண்டனையா இருந்தது. அது வரைக்குமே அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி எப்பவும் இந்த கிளீஷே கிளைமேக்ஸ் வைக்காம மன்னிச்சு விட்டுறோம், இது பண்ணாம எல்லாம் கொண்டுறோம், அப்படி பண்ணாம இப்படி ஒரு மென்டல் டார்ச்சர்ல போட்டது. அது அது முடிஞ்சு அதுக்கப்புறம் கீழே விழுந்து சாவுறது அங்க வரைக்குமே ட்விஸ்டா. செத்ததுக்கு அப்புறம் அவன் ரத்தம் போய் அந்த கால்ல போய் மன்னிப்பு, அது கிட்டத்தட்ட அதுதான் நான் சொன்னேன். அது முடியது சொல்லும் போது எனக்கு லைட்டா குஸ்பம்ஸ் வருது. அது வரைக்குமே அவ்வளவு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, அவ்வளவு லேயரிங் பண்ணி ரொம்ப சூப்பர். சோ அது நம்ம மகாராஜா. ரெண்டாவது லப்பர் பந்து பத்தி நம்மளோட கிட்டத்தட்ட நம்ம ஸ்போர்ட்ஸ் ரைட்டர் தான் பேசுறோம். லப்பர் பந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரைட்டரான படம் தான். ஆமா, ஃபுல் கிரிக்கெட் வச்சு தான் அந்த படமே. எவ்வளவு படம் கிரிக்கெட் வச்சு அப்பப்போ வந்துகிட்டு தான் இருக்கும். அப்பப்போ ஒரு பீரியட்ல கிரிக்கெட் பத்தி அவ்வளவு படம் வந்துகிட்டு தான் இருக்கும். சம்வாட் எல்லாமே கொஞ்சம் சேமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப், கிரிக்கெட்னாலே ஃப்ரெண்ட்ஷிப் மோஸ்ட்லி அது வந்துடும். நம்ம சென்னை 28 மாதிரி அப்படி அந்த இதுதான் இருக்கும். இல்லன்னா டீமுக்குள்ள ரிவெஞ்ச், டீம் ரிவெஞ்ச், கப்பு ஜெயிப்பாங்களா இவங்க ஜெயிப்பாங்களா, லாஸ்ட்ல யார் ஜெயிச்சா ஹீரோ ஜெயிச்சாங்க, அப்படி அதுதான் இருக்கும். ஆனா ஒரு கிரிக்கெட்டை வச்சு இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து அங்க ஒரு சொல்லும்ல, அது அங்கே ஒரு ஜோஸ்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க. கிரிக்கெட் வச்சு இவ்வளவு இமோஷன்ஸ் கொண்டு வந்து இவ்வளவுதான் விஷயம் வந்து பொலிட்டிக்கல் எல்லாமே வந்துருது. லவ், எமோஷன் எல்லாமே ஒரு கிரிக்கெட்டை மையமா வச்சு இவ்வளவு விஷயத்த கரெக்டா எல்லாமே பிளேஸ் ஆகி எப்படி சொல்ல கிரிப்பிங்கா இருந்திருக்கு. இது ஒரு ஃபோக்கல் பாயிண்டா வச்சு இத்தனை விஷயத்த கனெக்ட் பண்ணாங்க. அது அப்படி இல்ல சும்மா வைக்கிறதுக்காக வச்சு எல்லாம் அங்கங்க அப்படி இல்லாம இல்ல, எல்லாம் ப்ராப்பரா கனெக்ட் ஆயிருந்துச்சு. சோ அது ஒரு செமையா நான் ஒரு பாயிண்ட் ஒண்ணு அதுல பார்த்தேன். அது ஒண்ணு இருந்துச்சு. அப்புறம் பொலிட்டிக்கலி நிறைய விஷயம், தலித் அரசியல் வந்து அப்படி இந்த இது பண்ற மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப அப்படி அங்கங்க அப்படி தெளிச்சுட்டு போயிருக்காங்க. தெளிச்சு கரெக்டா எவ்வளவு தேவையோ சமையல் என்ன மலைச்சாறு மாதிரி அப்படி சாறு மாதிரி தெளிச்சு விட்டு போறாங்க. ரொம்ப அப்படி ஓவரா சொல்லாம, ஏன்னா அப்படி சொன்னாலே நிறைய படம் அதே மாதிரி நிறைய பேர் வந்துருவாங்க. தூக்கிட்டு இது இவங்க வந்து இதை தூக்கிட்டு வந்துட்டாங்க, அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க, விமர்சனம் பண்றதுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. ஹை காஸ்ட்காரங்க அவங்க நிறைய ஏன்னா டைரக்டர் ரொம்ப கான்சியஸாவே இதுவும் இருக்கணும். ஆனா லைட்டா இருக்கும், பட்டும் படாம தொட்டும் தொடாம அப்படி ரொம்ப இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி காமிக்காம அதான் அந்த விஷயம்ல டெபியூ டைரக்டர் கமலஹாசன் அப்படி மாதிரி அது மாதிரி தெரியல. ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே இதுலயுமே வேற சீன்ஸ். அப்புறம் அந்த எந்த சீனுமே போர் அடிக்கல, ஆக்சுவலி போர் அடிக்கல. படம் நகர்ந்துகிட்டே நல்லா. அடுத்து என்ன
கேரக்டர்ஸ் இன்னும் கேரக்டர் இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் அது. இந்த ஒரு சில படங்கள்ல சான்பீட்டா பரம்பரை அதே மாதிரி ஒரு கேரக்டர் ஓரியன்டட் பேஸ்ட் படம். எத்தனை கேரக்டர்ஸ் எல்லாம் இதுல இருக்காங்களோ அது எல்லா கேரக்டரும் ஸ்கோப் இருக்குது. ஸ்கோப் நல்ல ஸ்கோப் எல்லாரும் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. வர நம்ம தினேஷ் ஒரு கம்பேக் அவருக்கு இது நாங்க நான் எத்தனை பேரு தெரியல இது பேசுறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் சும்மா நாங்க படம் மட்டும் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அப்படி யோசித்தாங்கன்னு தெரியல. ஆனா எத்தனை பேர்ட்டையும் சொல்லும் கேட்கும் போது இருக்குல்ல எல்லாரும் அதே தான் ஃபீல் பண்ணாங்க. என்னன்னா நான் எப்படி சொன்னேன் இது வந்து அவருக்கு இந்த படம் அமைஞ்சு நல்லா ஹிட் ஆனது வந்து என்னமோ நம்ம இருந்து ஒருத்தர் he needed that, he needed this break மாதிரி ஒன்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. அது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு மிடில் ஏஜ்க்கு வேற ஒரு இது வரைக்கும் பண்ணாத ஒரு இது அதான் வயசு பொண்ணுக்கு ஒரு அப்பாவை நடிக்கிறது அப்பா கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அவனுக்கு பெருசா டிஃபரன்ஸ் சேம் ஏஜ். சோ அப்படி அதெல்லாம் சொல்லும்போது எல்லாரும் அதான் ஃபீல் பண்ணாங்க. ஆமா ஆமா அது தினேஷ்க்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த சக்சஸ் தேவை அப்படின்ட்டு தினேஷ்க்கு தேவைன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர். ரொம்ப காலமா இருந்து ஒரு சக்சஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஒரு ஹீரோ. அவருக்கு இது அமைஞ்சிருந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. வேற அந்த அட்டக்கத்தி தினேஷ்ல இருந்து கெத்து தினேஷ் இருக்குன்னா ஒரு அடையாளமே மாறி இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து தூக்கி கொண்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு இது சக்சஸ்ஃபுல்லான ஒரு படம், ஒரு ரீச் கெயின் பண்ண படம். அதான் இந்த படத்துல நிறைய அப்புறம் இந்த கேப்டன் விஜயகாந்த் அந்த பாட்டு எப்போவே உள்ள ஒரு பாட்டா திரும்ப வச்சு இப்ப எங்க போனாலும் அந்த பாட்டு தான். நம்ம மட்டும் மும்பையிலேயே நிறைய கல்யாணத்துல தமிழ்காரங்க ஃபங்க்ஷன்ல எல்லாம் போனா இந்த பாட்டு போட்டுதான் என்ட்ரி கொடுக்குங்க நிறைய மாப்பிள்ளைகள் எல்லாம். அதே மாதிரி மும்பைலயும் விஜயகாந்த் ரசிகர் மண்டம்லாம் இன்னமும் இருக்கு. கண்டிப்பா நான் அதுவும் நான் ஆக்சுவலி நான் இது ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். ஆனா எந்த வீடியோல நம்ம எப்போ இப்படி சொல்லணும் தெரியல. இப்ப நீ சொன்னனால எனக்கு நல்ல வேலை அது ஞாபகம் வந்துச்சு. நீங்க நம்ப மாட்டேங்க மும்பைல கூட நான் ஸ்கூல் போகும்போது நம்ம ஹைவே இருக்கு தெரியுமா, நம்ம இந்த ஹைவே தாண்டி தான் போகணும் எங்களோட ஸ்கூலுக்கு. ஹைவே டச் பண்ணி அங்க கீழே அந்த சைடுல பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கு, அங்க தமிழ்காரங்க இருக்கிறாங்க. அப்போவே ஸ்கூல் படிக்கும்போது அங்க ஒரு பெரிய வால்ல விஜயகாந்தோட இது இருக்கும், போட்டோ வரைஞ்சு வச்சு அங்க அந்த கட்சியோட இதுவும் போட்டு அப்போ அந்த இது இருந்துச்சு. இங்கேயோ எங்க இது எங்கேயோ ஒரு மூலையில மும்பைல ஒரு மூலையில ஒரு இடத்துல அப்பவுமே அவருக்கு ஒரு ஃபேன் இருந்துச்சு. அண்ட் இட் டிசர்வ்ஸ் தட், நோ டவுட். எங்களுக்குமே மும்பையில எங்க ரொம்ப பிடிக்கும் தான். சோ அதான் அந்த ரீக்ரியேட் அந்த இது ரொம்ப அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. திரும்ப அவருக்கு ட்ரிபியூட் மாதிரி ஒரு ப்ராப்பர் ஃபிட்டிங் ட்ரிபியூட் மாதிரி இருந்துச்சு. சும்மா அடி அந்த கூட ஏதோ திணிச்ச மாதிரி இருந்துச்சு. இதுல ஆக்சுவலி ப்ராப்பரா இதுல கரெக்டா ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்துச்சு. அது அதுல யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதுல ட்ரிபியூட் கரெக்டா இருந்துச்சு. சோ இவ்வளவுதான் விஷயங்கள் இதுலயுமே சூப்பரான ஒரு மாமனார் மாப்பிள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு படம் நம்ம பாத்துருக்கோம். த்ரூ அவுட்டா ஒரு எனிமிட்டியும் இருக்கு, ஒரு மிக்ஸ்டு ஒரு மாதிரி ஒரு ரிலேஷன், ஒரு வியர்டான ஒரு ரிலேஷன். அவங்க ரெண்டு பேத்துக்கும் போட்டின்னு வந்துட்டா நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், அங்க இது வெளியே. ஆனா வெளியே போன போற இது மைண்ட்ல இருக்கும் அப்படியும். அப்புறம் இது ஈகோ விட்டு கொண்டு இதாகிறது ஹீரோ. அதுக்கப்புறம் இவருக்கு புரியுறது. அப்புறம் இந்த தினேஷ் கூட ஜோடியுமே அந்த இதுவுமே நல்லா இருந்துச்சு. எமோஷனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற அந்த ஆக்ட்ரஸோட ஆக்டிங் செம்ம ஆக்டிங். அவ்வளவு சூப்பரான ஆக்டிங். ஆமா அது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பெஸ்ட் கூட பெஸ்டே அதான் முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பா இன்னும் நிறைய படங்கள் பேசணும் அப்படி. சோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் அதே ஹீரோட படத்தை பேசுறோம், ஜே பேபி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அது கொஞ்சம் இதுதான் ஒரு அண்டர்ரேட்டட் மூவி வரும். ஏன்னா நான் பார்த்தேன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பார்த்தேன். ரெண்டு விஷயம் இல்ல, படமாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. லேக் அப்படி அவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா ஆக்சுவலி இருக்கு, அந்த அளவுக்கு தெரியாது உங்களுக்கு, அந்த அளவுக்கு லேக் தெரியாது. இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள் சொன்ன அதுல லேக் இருக்காது, இதுல இருக்கும். ஆனா இதுல இருக்கிறது ஆக்சுவலி எல்லாம் தேவைப்படும். ஆனா ஸ்டோரி அந்த டைப் ஆஃப் ஸ்டோரி, தேடி போறது வைக்கிறது, அந்த அவங்க அம்மாவுக்கு அந்த கண்டிஷன் இருக்கிறது, இப்படி எல்லாம் ரொம்ப இமோஷனலா சரியா எல்லாரும் எம்பி அழுவாங்க. ஏன்னா
அந்த மதர் சென்டிமெண்ட் யாராலையும் அடிச்சுக்க முடியாது. சோ அதனால மதர் சென்டிமெண்ட் எப்பனாலுமே ஆமா கல்லிஞ்சக்காரன் கூட அந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா அழுதுருவான். அந்த அளவுக்கு ஒரு அதுவும் அந்த முக்கியமான சீன் அவன் அம்மாவை அப்படி தள்ளி விடாமல அந்த ஒரு சீன் அதெல்லாம் ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. அது காஸ்டிங் அகைன் தினேஷ் ஆமா ஆமா தினேஷ் இவருக்குள்ளது. அப்புறம் மாறன் வந்து சூப்பரா யூஸ் பண்ணது. மாறன் அவங்க அண்ணன் ஆமா ஆமா நடுசவமா அவரை யூஸ் பண்ணது அது சூப்பரா இருந்துச்சு. அவருமே செம ஆக்டிங் ஆமா. அது சும்மா அந்த காமெடியன் எப்ப பார்த்தாலும் இந்த காமெடியன் பண்ணாம ஒரு நல்ல ஒரு ரோல் ஒரு அந்த ரோல் இருக்கனாலதான் இந்த ரோல் இது தெரியும். ஆமா ஆமா ஏன்னா அவர் ஒரு இதா தானே எப்பவுமே ஆமா பெருசா இது இல்லாம பொறுப்பு பெருசா பொறுப்பா இல்லாம சோ அது ஒண்ணு நல்லா இருந்துச்சு. அவரு லாஸ்ட்ல ஒரு ரியலைசேஷன் காஸ்டிங்ல அது 2 ஆயிட்டு. அப்புறம் ஊர்வசி வேற லெவல் அவங்க வந்து அப்பத்துல இருந்தே பெரிய ஆக்ட்ரஸ்ன்னு எல்லாரும் ப்ரூவ் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. எந்த ரோல் கொடுத்தாலும் அப்படி சரளம். ஆனா இதுல வந்து ஒரு இத்தனை வருஷம் இதுல பண்ணாத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைல் போய் இன்னொரு ஒரு லெவல் அன்லாக் பண்ண வேற லெவல். இந்த கதையோட ஹீரோயின் இந்த கதைக்கு மெயின்னா ஊர்வசி. ஆமா அதுக்கப்புறம் தான் மத்தவங்க ஒன் மேன் ஷோன்னு சொல்லுவோம் மாதிரி ஒன் உமன் அது பார்க்கும்போது நம்மளுக்கே கோவற மாதிரி எல்லாம் அந்த பிஹேவியர் இருந்துச்சு. அவ்வளவு பெத்தவங்களுக்குமே அப்ப பசங்களுக்கு இருக்காதா ரொம்ப பிராக்டிகலா இருந்துச்சு. ரொம்ப பிராக்டிகலா இருந்துச்சு. சரி எனக்கு ஐயோ ஏன் அப்படி பண்றீங்க அதான் நல்லா அது செம்ம அவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணி நியாயப்படுத்த அந்த கேரக்டர் பண்ணது செம்ம. அதான் இந்த மெயின் இல்ல இந்த ஃபேமிலி ஒரு டிராமா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் கூட இல்ல அதோட கொஞ்சம் இதுதான் அந்த ஒரு இது பிளஸ் அம்மா சென்டிமெண்ட் இத வச்சுதான் இந்த படமே. அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த டே ஒரு ரியலைசேஷன் இவங்க எல்லாம் ரியலைஸ் பண்றதுதான். அவங்க எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இது பண்ணிருப்பாங்க. அது இவங்க இப்போ ரியலைஸ் பண்ண கடைசி வரைக்கும் யாருமே விட்டு விட்டு போனா போட்டோம் அப்படின்னு யாருமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க தேடி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்கா தம்பி அண்ணன் எல்லாருமே ஒரு சீன்ஸ்ல அங்க போய் தேடி அது ஃபேமிலி எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதுல ஒருத்தங்க இப்படி போனாலும் நம்ம எப்படி இது பண்ணி நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி ஃபேமிலினா எவ்வளவு ஃபேமிலில ஒருத்தரும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஃபேமிலி ஒருத்தங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அது உணர்த்துற ஒரு படம் இது. சோ அந்த மெரிட் கொண்ட படம் ஒண்ணு இது. வேற அம்மா எவ்வளவு முக்கியம் அம்மா இல்லைன்னா என்ன ஆகும் மாதிரி அம்மா எப்படி எல்லாரும் ஒருத்தர் இது பண்ணாங்க அங்க போங்க இங்க போங்க அப்படின்னு வளர்ந்து பெருசை கல்யாணம் முடிச்ச பிறகு எப்படி ஒருத்தர் இது பண்ணாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டல் எமோஷனல் டிராமா கொண்ட படம். சூப்பரான படம். அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு மேயழகன் இந்த அது மாதிரி இந்த படம் நான் பாக்கல. ஓகே நான் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருச்சு நாட் அப்படி இல்ல நல்ல படம் தான். ஒரு டிபிக்கல் பிரேம் படம் எப்படி இருக்கும் அப்படி படம் தான். ஒரு சூதிங்கா ஃபீல் குட்டா ரொம்பவுமே நல்லவங்களா இருக்கிற அந்த இது ரொம்ப இருக்கும். 96 பார்த்ததானே 96 பாக்கல. அதே மாதிரி நானும் பாக்கல 96. ஆனா 96 பார்த்த ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா பாக்கல. அப்பப்ப கொஞ்சம் சோ அதுல அந்த ராம் கேரக்டரோட அந்த கேரக்டர் தான் தெரியும். உனக்கு தெரியும் எப்படி இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்து எல்லாருமே இந்த தூய்மையா இருப்பாங்க அந்த பியூரா இருப்பாங்க அந்த அத சொல்லுவாங்க. இதுலயும் அப்படிதான் கார்த்தியோட கேரக்டர் வந்து அப்படிதான் இருக்கும். இவ்வளவு நல்லவனா இருப்பாங்களா யாரும் ஒருத்தர் அப்படி கள்ளங்கபடம் இல்லாம இவ்வளவு நல்லவனா அதுதான் இந்த படத்தோட ஒரு இது. இந்த படம் எதுக்கு நாங்க மெயினா எடுத்து பேசுறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நல்ல படம் நிறைய பேருக்கு பிடிக்கவும் செஞ்சிருச்சு. வேற 2 பெரிய ஹீரோஸ் கார்த்தி வேற அரவிந்த் சுவாமி. எதுக்கு அப்படின்னா மெயினா நான் எதுக்கு அப்படி யோசித்தேன் அப்படின்னா எதுவுமே இல்லாம ஒரு குட்டி ஒரு லைன் சின்ன லைன் கார்த்தியோட பேரு அரவிந்த் சுவாமிக்கு தெரியாது. ஓகே ஓகே சின்ன வயசுல இவங்க அங்க அரவிந்த் சுவாமி வீட்டுக்கு கார்த்தி போயிருப்பாரு சின்ன வயசுல வெக்கேஷன் டைம்ல போயிட்டு போனதுதான். அதுக்கப்புறம் பெருசாகி எல்லாம் கிளம்புங்க எல்லாம் அரவிந்த் சுவாமி திரும்ப அவங்க ஊருக்கு போகும்போது ஊரை விட்டு போயிருவாங்க. திரும்ப அவங்க ஊருக்கு போகும்போது ஒரு கல்யாணம் அந்த கல்யாணம் அதுல கார்த்தியை பாப்பாரு. அப்போ மீட் பண்ணும்போது இவரு உரிமையா மச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அது பேரு தெரியாம இப்ப என்ன ஆயிரும் கார்த்திக் கேரக்டர் அப்படி இருந்தாலும் ரொம்ப துரு இதா இருக்கும். ரொம்ப
பாசமா ஒரு கேரிங்கா அப்படி இருக்கிற ஒரு சீக்கிரமா இவ்வளவு பாசம் கொட்டணும்னு அந்த 5 நிமிஷம் கூட ரொம்ப டைம் மாதிரி வரும் பேரு இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டு ஒரு இது வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தா அதுதான் அது அப்படி வேற 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 இவெண்ட் பில்ட் ஆகி அவங்க வீட்டுக்கு போய் அப்படி நிறைய இது ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டு ஒன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, உட்காந்து குடிப்பாங்க, நிறைய கதைகள் பேசுவாங்க. அதெல்லாம் பிளாஷ்பேக் ஒரு ஸ்லோ டிராமா மாதிரி சொல்லலாமா? ஸ்லோ டிராமா. ஓகே. இந்த ஒரு சின்னதா இவ்வளவு பண்ணுது வேற. த்ரூ அவுட் த படம் 2 பேர் தான். 2 பேரை வச்சு பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க 2 பேர் தான். கேரக்டர்ஸ் மத்த கேரக்டர்ஸ்லாம் வர்றது ரொம்ப கம்மி. அதுலயே அவங்க ஸ்கிரீன்ல வர்றது ரொம்ப ஸ்கிரீன் டைம் அவங்களுக்கு கம்மி. 80% இவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அதனாலதான் மெயினா நான் நினைச்சேன் இந்த படத்தை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதனாலதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா 2 பேர்த்த வச்சு எதுவுமே இல்லாம பாட்டு அவ்வளவு பேச அந்த பாட்டு தான் 1-2 வரும். அதெல்லாம் அந்த மாண்டேஜ் பாட்டு, இந்த கமர்ஷியல் பாட்டு இல்லாம, கமர்ஷியலான பாட்டு இல்லாம, ஒரு டான்ஸ் கீன்ஸ் எதுவும் இல்லாம, அப்புறம் அந்த ஃபைட் எதுவும் இல்லாம ஒரு படத்தை கொண்டு போறது, வெறும் பேசுறது, டைலாக் ட்ரிவன் படம், அதை வச்சு கொண்டு போறது வந்து ரொம்ப கஷ்டம். அதான் வேற 3 மணி நேரம் படம் இது போனதே தெரியல. ஓகே ஓகே. பொதுவா நான் 3 மணி நேரம், ஏன்னா இப்ப உள்ள படம்லாம் 1 நேரம் உட்காந்து பாக்குறதே பெரிய அந்த பொறுமை போயிட்டு எல்லாத்துக்கும். ஆனாலுமே எனக்கு போனது தெரியல. அகைன் இதுவுமே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் சொன்னதா தான், ஆமா போனது தெரியல அவ்வளவு நேரம் போனது தெரியல. ஒரு டைலாகா தான் இருக்கும். அதுவும் 2 பேர் தான். 2 பேர் த்ரூ அவுட் ஒரு படத்துல இருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு போர் அடிக்கும். ஆனா இந்த படத்தும் இதோட இது ஸ்பெஷாலிட்டி அதான். சக்சஸ் என்னன்னா அது தெரியாம இருக்கும். அது அந்த போர்டம் தெரியாம எடுத்ததுதான் இந்த படத்தோட நேச்சரை காமிக்கிறது. இதெல்லாம் டிபிக்கல் அந்த பிரேம் அவரோட இது, இந்த நேச்சருக்குள்ள சீன்ஸ் காமிக்கிறது ஒரே இடத்துல வச்சு எதுவுமே இல்லாம ஒரு அறிவு இல்ல ஒரு வேற இது காமிக்கிறது, மரத்தை காமிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 செகண்ட் அப்படி நிறைய ஷார்ட்ஸ்ல இருக்கும். அதான் அந்த இதை வச்சு கொண்டு போனதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத சொல்லிட்டு இருந்தேன் நடுவுல, சாரி கட் பண்ணி இங்க பண்ணி அப்ப பேசுறேன். கில்ட்டோட இருந்து அந்த பேரு தெரியாது இப்ப நான் எப்படி கேட்கன்னு கடைசி வரைக்கும் கேட்க முடியாம, ஏன்னா அது அவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் கேட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அருண் சாமியோட அவரோட ஒரு கில்ட். அப்புறம் வீட்டுக்கு வந்துருவாரு, அந்த கில்ட்டோட திரும்ப நைட்டா வந்துருவாரு சொல்லாம கொள்ளாம. அதுக்கப்புறம் அதை முடிக்கிற விதம், அது க்ளோசிங் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அதான் அதனால இந்த படம். அதுக்கப்புறம் இதோட முடிச்சுக்கிடுவோமா? அப்புறம் இன்னொரு படம் இது ஒண்ணு நான் போயிட்டு இது ஒரு மென்ஷன் ஷார்ட்டா. ஆமா, எனக்கு நிறைய பின் பாயிண்டா இது மாதிரி சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்ல. அப்போ அது பைரி படம் கைஸ், ப்ளீஸ் இது சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்க. நீங்க பாக்கலன்னா பாருங்க, ரொம்பவே சூப்பரான படம். கேள்விப்பட்டா ரொம்பவே நல்லா இருக்கு. அண்டர்ரேட்டட் மூவி எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் இல்ல, நான் பார்க்க கூடாதுன்னு உட்கார்ந்து பார்த்தேன். வேற இது சஜஸ்ட் பண்ணது நம்ம பாய். ஓகே, மென்ஷன் பண்ணுவோம், பாய் முகேஷ் பாய் தான் மென்ஷன் பண்ண, எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. நான் சும்மாதான் உட்கார்ந்து நான் பார்க்க கூடாதுன்னு பார்த்தா அது என்ன இழுத்து அப்படியே நான் ஃபுல்லா உட்கார்ந்து ஒரு நாள் பார்த்துட்டேன். அது அப்படி பார்த்த படம் அது சூப்பரா இருந்துச்சு. எப்படின்னா ஒரு எல்லாம் புதுமுகம், நான் கேள்விப்பட்டேன். எல்லாமே புதுமுகம், காஸ்டிங் ஃபுல்லா புதுசு, யாருமே தெரியாது, இதுக்கு முன்னாடி பாத்திருக்க மாட்டோம். வர டைரக்டர் புதுசு, அது டைரக்டர்ஸ்க்கு சூப்பர் டைரக்டர் நடிக்கவே செஞ்சிருக்காங்க. அது இம்பார்ட்டன்டான ரோல், ஃப்ரெண்டோட ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர். சோ அப்படி அந்த புறா ஸ்கூல், அந்த புறா நாகர்கோவில் அந்த கதைகளும் வந்து அங்கதான் இருக்கும். அங்க நடக்கிற ஒரு இது, அந்த புறா வச்சு இது பண்றது, குட்டியா அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் சின்ன சின்ன இருக்கும். ஆனா இதுவுமே போனது தெரியல. அடுத்து என்ன இது வந்து எப்படின்னா உட்கார வச்சுட்டு இந்த படம். இந்த படத்தோட சக்சஸ் என்ன, மத்த படத்துல சொன்ன மாதிரி அது சீட் எட்ஜ்ல உட்கார்ந்து பாக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரைட். அடுத்த இருக்க வச்சுட்டு, புதுமுகமா இருந்தாலும் யாருமே தெரியாதவங்க இருந்தாலும் அப்படியே இருக்க வச்சுட்டு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி படம் வருஷத்துல அப்படி ஏதாச்சும் ரொம்ப கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணுதான் அப்படி வரும். ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி இன்னொன்னு மென்ஷன் பண்ண, அந்த படத்துல ஆக்டிங் எல்லாரும் சூப்பர். இந்த நம்ம நாகர்கோவில் திருநெல்வேலி இந்த ஆக்சென்ட், அந்த ஸ்லாங் எல்லாம் நம்ம அப்படி படம் வந்து நிறைய பாத்திருப்போம். ஆனா இதுல நீ பாரு, இது வந்து
நெயில் பண்ணிருப்பாங்க. ஓகே. நெயில் கரெக்டா அந்த நாகர்கோவில் ஆக்சென்ட் அப்படியே நெயில் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த அக்யூரேசியா பேசுறாங்க. கன்னியாகுமரி அந்த இடத்துல இது நாகர்கோவில் தான் இருக்கு. அப்படியே நெயில் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பாரு இதுல, இந்த ஒரு திரும்ப ஏரியால கொஞ்சம் ஒரு அண்ணன் டைப் இருப்பாங்க. அவங்க இப்ப சொன்ன எல்லாரும் கேட்பாங்க. அப்படி அந்த அப்படி டைப் இங்க ஒரு குரூப் இருக்கு, அங்க ஒரு குரூப்னா இவரு சொன்னா 2 பேரும் கேட்பாங்க. அப்படி பஞ்சாயத்து பண்ற மாதிரி அவருக்கு ஒரு ஷேடு ஒண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த படத்தை த்ரூ அவுட்டா. ஒருவேளை இவரு தான் கடைசியில பண்ணிடுவாரு, கடைசியில பல்ட்டி அடிச்சிடுவாரு அப்படின்னு. ஆனா கடைசி வரைக்கும் அது ஒரு சூப்பரா இருந்துச்சு. அதுல ஒரு ட்விஸ்ட் நான் அப்படி எதிர்பார்த்தேன். நம்ம எதிர்பார்ப்போம் இப்படித்தானே இருக்கும் அப்படின்ட்டு. அது செமையா இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு அதுவுமே வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவரு பேசுற ஸ்லாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல மக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அது அப்படியே நெயில் பண்ணிருந்தாங்க. எல்லாத்தோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. புது நியூ கமர்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாரும் ஆக்டிங் நல்லா பண்ணிருந்தாங்க. சின்ன பட்ஜெட் படம்னாலுமே சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த படம் பாருங்க கைஸ், இது ஒண்ணு நல்லா இருந்துச்சு. ஏதாவது மிஸ் பண்ணிருப்பேன், நிறைய விஷயம் மிஸ் பண்ணிருப்பேன் கண்டிப்பா. சோ இதான் உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த டாப் 5 படம் ஆஃப் 2024 இன் தமிழ் சினிமா. இனிமேல் இதுக்கப்புறம் நாங்க கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இது பத்தி சினிமா வந்துட்டோம் இதுக்குள்ள. இது சினிமா இல்லாம சினிமா உள்ள இதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்சது, கரண்ட்ல இருக்கிற விஷயம் இனிமேல் கவர் பண்ணுவோம் கைஸ். அதான் இது கீப் வாட்சிங் आवर வீடியோஸ், சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இயர்ல சந்திப்போம். பை.